இந்தியன் நேவி இப்போ மின்னல் வேகத்தில் மாடர்னைஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்தியன் நேவியில் தொடர்ந்து பல புது புது போர்க்கப்பல்கள் இணைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய அட்வான்ஸ்டான புது புது ஆயுதங்களையும் இந்தியன் நேவி தொடர்ந்து சர்வீஸில் இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் இந்தியன் நேவியில் கூடிய சீக்கிரமே இணைய போகிற NASM-SR மற்றும் கேலிபர் ஆகிய இந்த 2 மிசைல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியன் நேவியோட ஆன்டிஷிப் கேப்பபிலிட்டிஸை அதிகப்படுத்துகிற விதமாக இப்போ ரீசெண்டாக இந்தியா ஒரு டீலை சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் சைன் ஆகியிருக்கிற இந்த டீல் மூலமாக இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து சப்மரைன்லேருந்து ஏவப்படுற ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸான கேலிபர் PL மிசைல்ஸை வாங்க போகிறாங்க. இந்த மிசைல்ஸ் இந்தியன் நேவியோட சப்மரைன் ஃப்ளீட்டோடைய தாக்குதல் திறனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த டீல் சைன் ஆகிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். இந்த டீலின் படி எத்தனை மிசைல்ஸை இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி கேலிபரோட எந்த ஃபேமிலி மிசைல்ஸை இந்தியா வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் ஆன்லைனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி 3M54 கேலிபர் மிசைல்ஸோடைய எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டான 3M54 கிளப் S மிசைல்ஸை தான் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து வாங்க போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த மிசைல்ஸை இந்தியன் நேவியோட சிந்துகோஷ் கிளாஸ் சப்மரைன்ஸுக்காக தான் வாங்க போகிறாங்க. இந்த சிந்துகோஷ் கிளாஸ் சப்மரைன்ஸ் ரஷ்யாவால் டிசைன் செய்யப்பட்ட கிலோ கிளாஸ் சப்மரைன்ஸோட இந்தியன் வேரியண்ட். இந்த சிந்துகோஷ் கிளாஸ் சப்மரைன்ஸ் இந்தியன் நேவியோட அண்டர் வாட்டர் ஃப்ளீட்டோட மிக முக்கியமான காம்பனண்ட்டாக பல வருஷமாக இருக்குது. இந்த கிளாஸ் சப்மரைன்ஸில் ஏற்கனவே பல அட்வான்ஸ்டான காம்பேட் சிஸ்டம்ஸ் இருக்குது. இப்போ இந்த கேலிபர் மிசைல்ஸை இந்த சப்மரைன்ஸில் இணைக்கிறதன் மூலமாக இந்த சப்மரைன்ஸுக்கு லாங் ரேஞ்ச் நேவல் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கான திறன் கிடைக்கும். இது கூடவே இந்த சப்மரைனோட ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை இந்த மிசைல் இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்தும். ரஷ்யாவால் வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சப்மரைனான சிந்துகோஷ் கிளாஸ் சப்மரைன்ஸ் 1986 இந்தியன் நேவியில் சர்வீஸில் இருக்குது. இந்தியன் நேவி மொத்தம் 10 சிந்துகோஷ் கிளாஸ் சப்மரைன்ஸை வாங்கினாங்க. இந்த கிளாஸோடைய முதல் சப்மரைன் 1986 டெலிவர் செய்யப்பட்டுச்சு. இந்த கிளாஸோட கடைசி சப்மரைன் 2000 டெலிவர் செய்யப்பட்டுச்சு. இந்தியா கிட்ட இருந்த 10 சிந்துகோஷ் கிளாஸ் சப்மரைன்ஸில் 3 சப்மரைன் ஏற்கனவே ரிட்டையர் ஆகிடுச்சு. மீதம் இருக்கிற சப்மரைன்ஸில் 2 சப்மரைன்ஸ் அடுத்த 2 இல்லைனா 3 வருஷத்தில் ரிட்டையர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பல வருஷமாக இந்தியன் நேவியோட முக்கியமான சப்மரைன்ஸாக இருக்கிற இந்த சிந்துகோஷ் கிளாஸ் சப்மரைன்ஸால் சப்மர்ஜாக இருக்கும்போது 19 நாட் ஸ்பீடில் பயணிக்க முடியும். இதால் அதிகபட்சம் 300 அடி ஆழத்தில் ஆப்ரேட் பண்ண முடியும். இதோடைய ரேஞ்ச் 6000 நாட்டிக்கல் மைல்ஸ். இதால் 45 நாள் தொடர்ந்து கடலில் பயணிக்க முடியும். 13 ஆஃபீஸர்ஸ் உட்பட 52 பர்சனல்ஸ் இந்த கிளாஸ் சப்மரைன்ஸில் பயணிக்கலாம். சிந்துகோஷ் கிளாஸ் சப்மரைன்ஸுடைய போர் திறனை பற்றி பார்த்தோன்னா கடலுக்கு அடியில் இருக்கிற இலக்குகளையும் கடலுக்கு மேலே இருக்கிற இலக்குகளையும் தாக்கி அழிக்கிற திறன் இந்த சப்மரைன்ஸுக்கு இருக்குது. இந்த கிளாஸ் சப்மரைன்ஸில் இருக்கிற ஆயுதங்களை பற்றி பார்த்தோன்னா இதில் 53mm ஹெவி டார்பிடோஸும் DM-1 நேவல் மைன்ஸும் இருக்குது. இது கூடவே கிளப் S ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸும் இதில் இருக்குது. இந்த சிந்துகோஷ் சப்மரைன்ஸ் 1986 சர்வீஸில் இருக்கிறதுனால இந்த கிளாஸ் சப்மரைன்ஸுடைய லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ண பல அப்கிரேட்ஸை இந்தியா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அப்கிரேட்ஸ் இந்த சப்மரைன்ஸோட டிடெக்ஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டிஸை முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு அதிகப்படுத்தியிருக்கு. ரஷ்யாவோட நோவாட்டார் டிசைன் பியூரோவால் வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஆன்டிஷிப் அண்ட் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைலான 3M54 கிளப் S-ஓட ஆப்ரேஷனல் ரேஞ்ச் 220 300 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த மிசைலோட எந்த வேரியண்ட்டை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இதோடைய ரேஞ்ச் மாறுபடும். சாலிட் ஃபியூவல் பூஸ்டர் உள்ள டர்போஜெட் இன்ஜினை பயன்படுத்துகிற இந்த மிசைலால் அதோட ஃபைனல் பேஸில் சூப்பர் சோனிக் ஸ்பீடை ரீச் பண்ண முடியும். சூப்பர் சோனிக் ஸ்பீடில் பயணிக்கிறதுனால இந்த மிசைல்ஸுக்கு எதிரி ஏர் டிஃபென்ஸை எவைட் பண்ணுற திறன் இருக்குது. இந்த கேலிபர் மிசைல்ஸ் 1987 பல நாடுகளுடைய கடற்படைகளில் சர்வீஸில் இருக்குது. இந்த மிசைல்ஸ் உலகத்தோட பல இடங்களில் நடந்த மோதல்களில் பயன்படுத்தப்பட்டு அதோடைய திறமையை நிரூபிச்சிருக்கு. கேலிபர் மிசைல்ஸில் கிளப் S, கிளப் Nன்னு 2 வேரியண்ட் இருக்குது. இதில் கிளப் S வேரியண்ட் சப்மரைன்லேருந்து ஏவப்படுற வெர்ஷன், கிளப் N போர்க்கப்பல்கள்லேருந்து ஏவப்படுற வெர்ஷன். இந்தியா ஏற்கனவே இந்த மிசைல்ஸோடைய கிளப் S, கிளப் N ஆகிய 2 வெர்ஷனையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கிளப் S வேரியண்ட் சிந்துகோஷ் சப்மரைன்ஸில் பொருத்தப்பட்டிருக்கு. கிளப் N வேரியண்ட் தல்வார் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸில் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த நிலமையில தான் சிந்துகோஷ் சப்மரைன்ஸுக்காக கூடுதலாக கிளப் S வேரியண்ட் மிசைல்ஸை இந்தியா வாங்க முடிவு பண்ணியிருக்காங்க. சப்மரைன்ஸ்லேருந்து ஏவப்படுற மிசைல்ஸை இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால இந்தியா கிட்ட உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட சப்மரைன் லான்ச்டு மிசைல்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்தியா கிட்டையும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட சப்மரைன் லான்ச்டு மிசைல்ஸ் இருக்குது. இந்தியா கிட்ட சப்மரைன் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைலான K சீரிஸ் மிசைல்ஸ் ஆக்டிவ் சர்வீஸில் இருக்குது. SLCM அப்படிங்கிற பேரில் சப்மரைன் லான்ச்டு க்ரூஸ் மிசைலை DRDO டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பான பிரம்மோஸ் மிசைல்ஸையும் நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமாக நீருக்கடியிலிருந்து ஏவ முடியும். 26 பிப்ரவரி 2025 அன்னைக்கு இந்தியாவுடைய ப்ரீமியர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனான DRDOவும் இந்தியன் நேவியும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர்லேருந்து ஏவப்படுற நேவல் ஆன்டிஷிப் மிசைலோட ஃப்ளைட் ட்ரையல்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. இந்த சோதனையில் இந்த ஏவுகணை அதுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை குறித்தவராமல் துல்லியமாக தாக்கி அழித்து அதோடைய திறமையை நிரூபிச்சிருக்கு. இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட முதல் ஆன்டிஷிப் மிசைலான இந்த NASM-SR
இது வரைக்கும் இந்தியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஃபாரின் ஆன்டிஷிப் மிசைல்ஸை ரீப்ளேஸ் பண்ணும். 1980களில் இருந்தே சி ஈகிள் ஆன்டிஷிப் மிசைல்ஸை தான் ஹெலிகாப்டர் லான்ச் ஆன்டிஷிப் மிசைலாக இந்தியன் நேவி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் பழசாகிட்டே இருக்கிற இந்த மிசைலை ஒரு மேட் இன் இண்டியா ஆன்டிஷிப் மிசைலை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடிவு பண்ணி தான் இந்த NASM-SR மிசைலை வடிவமைச்சாங்க. 2018 இந்த மிசைலுடைய டெவலப்மெண்ட்டை பற்றி வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தினாங்க இந்தியா. இந்த ப்ராஜெக்டுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கிட்டத்தட்ட 436 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுச்சு. ரிசர்ச் சென்டர் இமாரத், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபார்டரி, ஹை எனர்ஜி மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் லெபார்டரி, டெர்மினல் பேலிஸ்டிக் ரிசர்ச் லெபார்டரி உள்ளிட்ட பல லெபார்டரிஸ் இந்த மிசைலுடைய டெவலப்மெண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மே 2022 இந்த மிசைல் முதல் தடவை சோதிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் நவம்பர் 2023 இந்த மிசைல் 2வது தடவையாக சோதிக்கப்பட்டுச்சு. இந்த நிலைமையில தான் பிப்ரவரி 2025 இந்த மிசைலை மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க DRDOவும் இந்தியன் நேவியும். இந்த எல்லா டெஸ்ட்லையும் இந்த மிசைல் இந்தியன் நேவியோட சீக்கிங் ஹெலிகாப்டரில் இருந்து தான் லான்ச் செஞ்சு சோதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கிற இந்த சோதனையில் NASM-SR மிசைல் அதோட மேன் இன் லூப் ஃபீச்சரை ப்ரூவ் பண்ணியிருக்கு. மிசைல் லான்ச் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அந்த மிசைல் எடுக்கிற முடிவுகளில் ஒரு ஹியூமன் ஆப்ரேட்டர் இன்டர்ஃபியர் ஆகிறது தான் மேன் இன் லூப் அப்படின்னு இந்த கேஸில் நாம் சொல்கிறோம். மேன் இன் லூப்பை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, மிசைல் லான்ச் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் கூட அந்த மிசைலை ஆப்ரேட்டரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மூலமாக இந்த மிசைல் பறந்துக்கிட்டு இருக்கும் போதே ஆப்ரேட்டரால் கோர்ஸ் கரெக்ஷன் செய்ய முடியும். மேன் இன் லூப் ஃபீச்சர் மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் அப்போ NASM-SR மிசைலோட ஸ்கிம்மிங் கேப்பபிலிட்டிஸும் சோதிக்கப்பட்டிருக்கு. கம்மியான உயரத்தில் கடல் பரப்பை ஒட்டி எவ்வளவு கீழே பறக்க முடியுமோ அவ்வளோ கீழே பறக்கிற திறன் தான் ஸ்கிம்மிங். எதிரிகளுடைய ரேடாரில் சிக்காமல் இருக்க இந்த ஸ்கிம்மிங் கேப்பபிலிட்டி உதவியாக இருக்கும். இப்போ நடந்த இந்த சோதனையில் இந்த மிசைல் பேரிங் ஒன்லி லாக் ஆன் மோடில் லான்ச் செய்யப்பட்டிருக்கு. அதாவது முதல்ல ஒரு பெரிய டார்கெட்டை லாக் பண்ணி தான் இந்த மிசைல் லான்ச் செய்யப்பட்டுச்சு. ஆனால் இந்த மிசைலுடைய ஃபைனல் ஃபேஸில் வேற ஒரு இடத்துல இருந்த ஒரு சின்ன போட்டை டார்கெட்டாக மாற்றினார் பைலட். உடனடியாக அந்த புது டார்கெட்டை நோக்கி போய் அந்த டார்கெட்டை பின் பாயிண்ட் அக்யூரஸியோட தாக்கி அழிச்சிருக்கு NASM-SR மிசைல். இந்த டெஸ்ட்டில் NASM-SR மிசைல் அதோடைய மேக்ஸிமம் ரேஞ்சில் சோதிக்கப்பட்டிருக்கு. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இமேஜிங் இன்ஃப்ராரெட் சீக்கரை இந்த மிசைல் அதோடைய டெர்மினல் கைடன்ஸுக்கு பயன்படுத்துது. இந்த மிசைலில் உள்ள ஹை பேண்ட்வித் 2-வே டேட்டா லிங்க் சிஸ்டம் இந்த மிசைலுடைய இன்ஃப்ளைட் ரீடார்கெட்டிங்க்கு உதவுது. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஃபைபர் ஆப்டிக் கைரோஸ்கோப் பேஸ்ட் இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டத்தையும் ரேடியோ ஆல்டிமீட்டரையும் அதோட மிட் கோர்ஸ் கைடன்ஸுக்கு இந்த ஏவுகணை பயன்படுத்துது. ஏரோடைனமிக் ஜெட்வேன் கண்ட்ரோலுக்காக இன்டிகிரேட்டட் ஏவியானிக்ஸ் மாடியூலையும் எலக்ட்ரோமெக்கானிக்கல் ஆக்சுவேட்டர்ஸையும் இந்த ஏவுகணை பயன்படுத்துது. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணையுடைய சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட்டை இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாராட்டியிருக்காரு. இந்த ஏவுகணையுடைய எடை 380 கிலோ. இதால் 100 கிலோ எடை உள்ள வார்ஹெட்டை சுமந்துக்கிட்டு போக முடியும். இந்த மிசைலை பவர் பண்ணுறது சாலிட் ப்ரொபல்ஷன் வித் இன்லைன் எஜெக்டபிள் பூஸ்டரும் லாங் பர்ன் சஸ்டைனரும். இதால் மேக்ஸிமமாக 0.9 மார்க் ஸ்பீடை ரீச் பண்ண முடியும். டெட்டனேஷனுக்கு இது ரேடியோ ப்ராக்சிமிட்டி ஃபியூஸை பயன்படுத்துது. இந்த NASM-SR மிசைல் குறுகிய தூரத்தில் உள்ள கப்பல்களை தாக்கி அழிக்கிற மிசைல். அதிக தூரத்தில் உள்ள கப்பல்களை தாக்கி அழிக்கிறதுக்காக இந்தியா NASM-MR மிசைல்ஸை டெவலப் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நடந்த ஏரோ இந்தியாவில் நேவல் ஆன்டிஷிப் மிசைல் MR, அதாவது மீடியம் ரேஞ்சோட ஸ்கேல்டு மாடல் இடம் பிடிச்சிருந்தது. சிறிய மற்றும் நடுத்தர கப்பல்களை தாக்கி அழிக்கிறதுக்காக இந்த NASM-MR மிசைல்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆல் வெதர் ஓவர் த ஹரிசான் ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைலான NASM-MR மிசைலுடைய ரேஞ்ச் 300 கிலோமீட்டர் இருக்கும். ஏர் லான்ச் வேரியண்ட், ஷிப் லான்ச் வேரியண்ட், சப்மரைன் லான்ச் வேரியண்ட், கோஸ்டல் டிஃபென்ஸ் பேட்டரி லான்ச் வேரியண்ட்னு இந்த மிசைலுடைய பல வேரியண்ட்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட NASM-MR மிசைல் அமெரிக்காவுடைய ஹார்பூனுக்கு இணையான ஒரு ஏவுகணை. NASM-SR மற்றும் NASM-MR ஆகிய இந்த 2 மிசைல்ஸும் சர்வீஸில் இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்திய கடற்படையோட ஆன்டிஷிப் கேப்பபிலிட்டிஸ் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். இந்தியன் ஓஷன் ரீஜனில் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கிற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்தியன் நேவி தயாராக இருக்காங்க. அந்த வகையில் NASM-SR மிசைல்ஸும் கேலிபர் மிசைல்ஸும் இந்தியன் நேவியை மேலும் வலுப்படுத்தும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.